உச்சக்கட்ட போர்க்கலை என்பது சண்டையே இல்லாமல் எதிரியை அடிப்பணிய செய்வது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி சிவானிமூர்த்தி. இது அமிர்தம் ஆஃப் லைஃப். இந்த காணொலியில் நம்ம காஷ்மீர் பெஹல்காமில் என்ன நடந்துச்சு, அது எதனால் நடந்துச்சு, என்ன இப்போ போயிட்டுருக்கு அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். சரியா நேற்று, அதாவது செவ்வாய்க்கிழமை 22 ஏப்ரல் 2025 மதியம் ஒரு 2:45 போல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு தாக்குதல் அங்க நடந்திருக்கு. பெஹல்காம், தி வேலி ஆஃப் ஷெப்பர்ட் அப்படின்ட்டு அழைக்கப்படுற மிகவும் அழகான மற்றும் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வந்து போகிற இடமா இருக்கிற இந்த பெஹல்காம் ஸ்ரீநகர், அதாவது அங்க உள்ள மெயின் சிட்டில இருந்து வெறும் 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அதிக அளவு சுற்றுலா பயணிகள் கூடுற இந்த பகுதியில ஆயுதம் ஏந்திய 4 பேர் இருசக்கர வாகனத்துல போய் அங்க உள்ளவங்களை சாரமாரையா எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம சுட்டு இருக்காங்க. இதுல வருத்தத்திற்குரிய விஷயம் என்னன்னா, அங்க உள்ள சுற்றுலா பயணிகள் யாருமே இதை எதிர்பார்க்கல. குறைந்தது 26 நபர்கள் உயிர் இழந்திருக்காங்க. மேலும் 12க்கும் அதிகமான நபர்கள் காயப்பட்டிருக்காங்க. ஆனா இதை பண்ணது யாரு? லஷ்கர்-இ-தொய்பா, பாகிஸ்தானை சேர்ந்த இந்த தீவிரவாத கும்பல் காஷ்மீர் தங்களுடையது அப்படின்ட்டு கிளைம் பண்ணக்கூடியவங்க. பாகிஸ்தான் இராணுவத்தால் ஆதரிக்கப்படுற இந்த இயக்கத்துடைய இப்போ புதிய பெயர் மாற்றப்பட்டிருக்கு. அதோடைய பெயர் ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட். இவங்க தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படின்ட்டு நம்பப்படுது. ஆனால் உண்மை என்னன்ட்டு போக போக தான் தெரியும். சரி, இந்த தாக்குதல் எதற்காக இவங்க பண்ணாங்க? 2019 காஷ்மீருக்கு உள்ள சிறப்பு அந்தஸ்து இந்திய அரசாங்கத்தால விலக்கப்பட்டுச்சு. இதற்கு பிறகு பல போராட்டங்கள், பல எதிர்ப்புகள் வந்துட்டே இருந்துச்சு. அதோடைய ஒரு விளைவா காஷ்மீர்ல 1000க்கும் அதிகமான இந்திய குடிமக்கள் அங்க போய் தங்கி வேலை செய்யறதுக்கான பெர்மிஷனை இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதை எதிர்த்து தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கும் அப்படின்ட்டு நம்பப்படுது. இந்த தாக்குதல் நடத்தின அந்த 4 பேர்ல 2 பேர் பாகிஸ்தானை சேர்ந்தவங்க, 2 பேர் இந்தியாவை சேர்ந்தவங்க. என்னதான் காஷ்மீர் ரொம்ப பரபரப்பா ஆபத்து நிறைந்த பகுதியா இருந்தாலும் இந்த ஒரு தாக்குதல் கடந்த 25 வருடங்கள்லயே யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய தாக்குதலா கருதப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய தாக்குதல் நடந்திருக்கு. அது எதுவுமே நேரடியா நடத்தப்பட்டதில்லை, எல்லாமே மறைமுகமா நடத்தப்பட்டது. ஆனா இந்த தாக்குதல் நேரடியா நடத்தப்பட்டிருக்கு. இதை பத்தி மேலும் பல விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக பல ஊடகங்கள் செயல்பட்டு இருக்காங்க. இதுல யூஎஸும் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதன்படி அவங்க பல ஸ்கெச்சஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான ஸ்கெச்சஸ் கண்டுபிடிக்கப்பட்டதை வச்சு தான் இது இந்த பாகிஸ்தானை சேர்ந்த இயக்கத்துடைய ஆட்களால் நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்றத உறுதி கூறியிருக்காங்க. அதை தாண்டி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இதற்கு பதிலடி கொடுக்கறதுக்காக பல திட்டங்கள், பல செயல்கள் செய்ய போகிறாங்க. பொறுத்து இருந்து நம்ம அது என்னன்னு தெரிஞ்சுப்போம். நான் உங்கள் தோழி சிவானிமூர்த்தி. இது அமிர்தம் ஆஃப் லைஃப். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஜெய்ஹிந்த்.